குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ரீடர். இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட் உங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட லைஃப் கோச்சிங் கிளாஸ் பண்ணவங்க, அப்புறம் நம்மக்கிட்ட ஹீலிங் சர்வீஸ் எடுத்தவங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? அது மாதிரி நம்மளோட கிளாஸ் ஜாயின் பண்ணவங்க, இப்போ கற்றுக்கிட்டு இருக்கவங்க, ஆல்ரெடி பழைய ஸ்டூடெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். ஸோ நம்மளோட வியூவர்ஸ், நான் சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுக்கு நடக்கிற அந்த மேஜிக் மிராக்கில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? சில பேருக்கு இந்த ப்ரெடிக்ஷன் எடுக்கும் போது சில பிளஸ்ஸிங்ஸ்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறேன். அந்த பிளஸ்ஸிங்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணாலும் சரி, ரிசீவ் பண்ணல அப்படின்னாலும் சரி, பண்ணிங்கன்னா அதுக்கான அந்த கிராட்டிடியூடை பண்ணுங்கள், சரியா? இது மாதிரி நீங்கள் செய்கிறது, நீங்கள் நிறைய மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறீங்க. உங்களுக்கு மட்டும் இந்த டிவைன் இந்த அளவுக்கு டியூன் பண்ணி உங்களை மேஜிக் உங்கள் லைஃப்பில் நடக்க வைக்கிற மாதிரி இன்னும் நிறைய மக்களுக்கு இந்த மேஜிக் நடக்கணும். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ரீடர். இன்றைக்கி நம்ம லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். இந்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் இது லவ் லைஃப் அண்ட் மேரேஜ் லைஃப், ஓகேவா? காதல் உறவு அப்படின்னா பிஃபோர் ஆஃப்டர் மேரேஜ் ரெண்டு பேருக்குமே சேர்த்து தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் திருமணமானவங்களும் இது பார்த்துக்கலாம், ஓகேவா? 2 பைல் வைக்கிறேன், பைல் 1, பைல் 2. பைல் 1க்கு பைரட் ஸ்டோன், ஓகேவா? பைல் 2க்கு ஜேடு, இந்த கிறிஸ்டல் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ ஒரு டீப் பிரீத் எடுங்க, கண்களை மூடி டீப் பிரீத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகே? பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இது சாமுவேல் ஏஞ்சலோட கைடன்ஸில் எடுக்கிறேன். அவரோட அந்த நம்பர் 44555, ஓகேவா? கமெண்ட்டில் அவருக்கு தேங்க் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க செல்லங்களே. வாங்க, இந்த வாரம் உங்களோட லவ் பாண்டிங் எப்படி நீங்கள் கொண்டு போக போகிறீங்க, என்ன நடக்க போகுது, உங்களுக்கு என்ன பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, ஓகேவா? என்ன சொல்ல வராரு ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட கைடன்ஸை வாங்குங்க, அவரோட பிளஸ்ஸிங்ஸ் வாங்குங்க, ஓகே? சரி, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்துடலாமா? இதில் நான் லவ் ஆரக்கல் டெக்லேயும் பார்க்க போகிறேன், டேரோட்லேயும் பார்க்க போகிறேன், சரியா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் இந்த வாரத்துக்கான பிளஸ்ஸிங்ஸ் என்ன கொடுக்குறாரு, கைடன்ஸ் என்ன வச்சுருக்காரு, உங்கள் லவ் பாண்டிங் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, இது நீங்கள் திருமணம் ஆகியிருந்தாலும் இல்லை லவ் லைஃப்பில் இருந்தாலும் சரி, இல்லை சின்ன சின்ன வாழ்க்கை வரப்பு தகராறில் இருந்தாலும் உங்களுக்கு என்ன அவர் கைடன்ஸ் கொடுக்க வராருன்னு பார்க்கலாம். இது கலெக்டிவ் ரீடிங் கைஸ். உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க, சரியா? அது வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட பிளேஸ், அப்புறம் உங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட். ஏன்னா நம்மக்கிட்ட ஹீலிங் ப்ராசஸ் நிறைய அந்த ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. மன ரீதியான பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஹீலிங் ட்ரீட்மெண்ட் தரேன், ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன சர்வீஸ் வேணும்னு சொல்லி கேட்டு அதை புக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சர்வீஸ் நீங்கள் ஒரு நம்மளோட சேனல் வழியாக நீங்கள் நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட அந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கிராட்டிடியூடை கொடுக்கலாம், ஓகேவா? ஒரு சில மக்கள் நம்மக்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க நமக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அந்த கமெண்ட்டில் போடுவாங்க. அதோட எனக்கு வாட்ஸ்அப்லேயும் போடுவாங்க. உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த அற்புதங்களை நீங்கள் நம்மளோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்மளோட சேனல் வியூவர்ஸ், உங்கள் லைஃப்பில் நடக்கிற இந்த அற்புதமான விஷயங்கள், நீங்கள் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், டிப்ஸ் எல்லாம் சொல்வேன், அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்பில் நடக்கிற அந்த அற்புதங்கள், டிவைன் இந்த வாரம் உங்களுக்கு இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் சொல்கிறாங்க இல்லையா? அப்போது அந்த விஷயம் நடக்குது, அதை நான் ஹைலைட் பண்ணி தான் சொல்லிகிட்ருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும். கமெண்ட்டில் போடுங்க, இந்த வாரம் அந்த பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டிங்கன்னா நான் இந்த பிளஸ்ஸிங்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. இன்கேஸ் வரலைனாலும் ஏன்னு கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன், ஓகேவா? ஏன்னு நீங்கள் கேள்வி கேட்கும்பொழுது உங்களுக்கான அந்த பிளஸ்ஸிங்கை நீங்கள் சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான வழிகள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு கமெண்ட் கொடுக்கலாம்.
அதோட லிங்க் ஒரு குரூப் வச்சுருக்கேன், நான் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கேன். அதில் உங்களோட ரிக்வெஸ்ட் அனுப்புங்க. நீங்கள் வந்து இதுக்கு எதனால் இந்த பிளாக்கேஜ் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிளெஸிங்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வாட்ஸ்அப் லிங்க். ஓகேவா? ஸோ ஒரு சில மக்கள் வந்து நம்மக்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்க ரிவ்யூ போட சொல்லி என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. நான் அதை கொடுத்துருக்கேன். நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணுறது ஒரு டிவைனுக்கு வந்து மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறது கிடையாது. 4 பேருக்கு தெரிகிற மாதிரி சொன்னிங்கன்னா அந்த நம்பிக்கையும் அந்த இதுவும் வந்து அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அவங்க வந்து அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அவங்களும் வந்து டிவைனோட கனெக்ட் ஆகிட்டு அவங்களோட வாழ்க்கையில் இருக்க அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே வர முடியும். சரியா? அதனால் என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் போடணுன்னுலாம் கிடையாது. நம்மளோட பழைய ஸ்டூடெண்ட், இப்போ கரண்ட்டில் இருக்கிறவங்க யார் நம்மளோட சேனல் பார்க்குறீங்களோ உங்களோட அந்த கிராட்டிடியூடை கமெண்ட்டில் பதிவிடுங்க. அப்படி இல்லைனா அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பார்ப்பாங்க. 2வது அவங்களுக்கு அந்த ஹோப் கிடைக்கும். சேனல்லையும் நான் வந்து போடுறேன், நிறைய பேர் பார்த்து பலனடையட்டும். சரியா? அந்த ஒரு விஷயத்தை அதுக்கு ஒன்றும் நீங்கள் செலவு பண்ண போகிறது கிடையாது. ஒரு 2 நிமிஷம் இறைவனுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ உங்களை கைட் பண்ணுற அந்த ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு கூட எவ்வளோ வந்து பேசுகிறாங்க. ஆஸ் அ குருவாக நின்று பேசுகிறாங்க. ஏஞ்சல்ஸ் வந்து நேராக வந்து காஸ்டியூம்லாம் போட்டுன்னு வந்து பேசினா தான் நம்புவீங்களா? ஆஸ் அ குருவாக தான் உங்களில் ஒருத்தியாக நின்று உங்களுக்கு கொடுக்குறாங்க அட்வைஸை. உங்களுக்கான பிளஸ்ஸிங்கை கொடுக்குறாங்க. டிவைன் லைட்டாக உங்களுக்கு கிடச்சிருக்காங்க. நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் பாக்கியம் இருக்கோ நீங்கள்லாம் நம்மளோட சேனலை யூஸ் பண்ணி நல்லபடியாக வாங்க. லைஃப்பில் முன்னுக்கு வாங்க, நிம்மதியாக வாழுங்க. ஓகே. பைல் 1க்கு ஏஞ்சல் என்ன சொல்லியிருக்காரு? ப்ளேஃபுல்னஸ். ரொம்ப வரும் வாரத்தில் நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கை பற்றி ரொம்ப ஒரி பண்ணுறீங்க. உங்களோட ஸ்வீட் மெமரபிள் அந்த விஷயத்தெல்லாம், அதாவது உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் ஒரு நல்ல பாண்டிங், இணக்கம், ஒரு தருணங்கள்லாம் இருக்கும்ல, மறக்க முடியாத தருணங்கள், ஹாப்பியான தருணங்கள், அதை நினச்சி பாருங்கள். ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எல்லாத்தையும் வந்து ஒரு லேஸாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க. ப்ளேஃபுல்னஸ்னு கொடுத்துருக்குறாரு. ஓகேவா? அடிக்கடி வந்து சிரிங்க, வாய் விட்டு சிரிங்க, நோய் விட்டு போகும். ஓகே. லவ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹீலர். எஸ். அன்பு இங்கே லவ் அப்படின்னா, லவ் பாண்டிங் அப்படிங்கிறது அன்பு, காதல், இதெல்லாம் வந்து ஒரு அந்த அரவணைப்பு, ஒரு குழந்தைகிட்ட ஒரு அம்மா கொடுக்குற அன்பு, ஒரு குரு வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுக்குற அந்த அன்பு, ஒரு அக்கறை, அந்த கேரிங், அது மாதிரி லவ் லைஃப்பில் இருக்கிறவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் சப்போர்ட்டிவாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம, புரிதலோட, சின்ன சின்ன வாழ்க்கை வரப்பு தகராறு இருக்கும் தான், யாருக்கு தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதெல்லாம் வந்து அப்படி கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு பாசிட்டிவான விஷயங்களை எடுங்க. ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க, அதனால தான் இந்த ப்ளேஃபுல்னஸ் கொடுத்துருக்குறார். ஒரு சிலர் மக்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வரும் வாரத்தில் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகாதீங்க. அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு தெரப்பி எடுத்துக்கோங்க. லாஃபிங் இஸ் த பெஸ்ட் தெரப்பின்னு சொல்கிறாரு. எஸ், ஹாவ் சம் ஃபன் டுகெதர் அண்ட் ரிமெம்பர். அதெல்லாம் அந்த அந்த சில தருணங்கள் ஃபன்னாக இருந்த அந்த தருணங்களை அடிக்கடி நினைவுபடுத்துங்க. அன்பு ஒன்று தான் கிரேட்டஸ்ட் ஹீலர். அன்பு, கேரிங். இப்போ என்னோடய மக்கள் என்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுக்கிறாங்க, என்கிட்ட கிளாஸ் கற்றுக்குறாங்க, என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு டே அவங்களுக்கு சொல்கிறதோட அப்படியே சரி ஒரு மாதம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி அப்படியே விட்டுற மாட்டேன். நடுவில் ஃபீட்பேக் பண்ணுவேன், ஃபீட்பேக் கேட்பேன். எப்படி இருக்கீங்க, எல்லாம் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கா, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா, அந்த மாதிரி. அது ஒரு கேரிங். ஏன்னா நான் வந்து மற்ற இடத்துல குரு வந்து ஒரு இனிஷியேஷன் கொடுத்துட்டாங்களா, அதோட ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கான சஜஷன் இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அதோட அவங்க ஃபாலோ பண்ணணும், அதில் ரிசல்ட் எடுக்கிறது அவங்களோட பாடு. அதோட குருவுக்கும் அவங்களுக்கு அவங்க பாட்டுக்கு அவங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு. பட் நம்மளோட டிவைன் பாத் சேனலில் நான் அப்படி விடுறது கிடையாது. ஏன்னா என்னோடய பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு நிறைய அந்தளவுக்கு மனப்பக்குவம்லாம் இல்லாத குழந்தைங்க தான். அவங்களாம் ஞானிகள் கிடையாது. இந்தப்பா இதை ஃபாலோ பண்ணுப்பா அப்படின்னா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுக்கு அவங்களோட சூழ்நிலை, அவங்க அவ்வளோ நெகட்டிவிட்டியில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு நேரம் ப்ளஸ்ஸாக இருக்காங்க, ஒரு நேரம் எவ்வளோ நேரம் அவங்க ப்ளஸ் எனர்ஜியில் இருக்காங்க, எவ்வளோ நேரம் மைனஸில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும்.
மைனஸ் எனர்ஜி இருந்தால், நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருந்தால் அவங்க அழுத்தப்பட்டுருவாங்க. அதனால தான் நடுவில் அவங்களுக்கு வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். அது என்னோட கேரிங். அந்த ஒரு கேரிங் நான் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வரும் வாரத்தில் உங்களோட நபருக்கும் உங்களுக்கும் நடக்க போகிற இந்த விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் அவேராக இருக்கணும். எதையும் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. உங்கள் நபர் உங்ககிட்ட பேசுகிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா கேட்டுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப பழசெல்லாம் அந்த நெகட்டிவான விஷயங்களை அதிகமாக பேசாதீங்க. பேசாதீங்கன்ற அதிகமாக இல்லை, பேசாதீங்க. ஓகே, இது ஒரு சிலருக்கு. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சீக்ரெட் அட்மைரர். someone has a deeper feeling for you then they are letting on. எஸ், இப்போ இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு சிலர் வந்து சிங்கிள் சைடு லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. யாருக்கோ ஒருத்தர் உங்கள் கூடவே இருக்காங்க, உங்களை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது வெளிப்படையாக உங்ககிட்ட வந்து ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்க இந்த வரும் வாரத்தில். சூப்பரா? ஓகே. அடுத்தது ரிஃப்ளெக்ஷன். Give and others some space at the moment. Trust and have faith that all will work out for the best. Reflection. Yes. இப்போ கொஞ்சம் செல்லங்களுக்கு, ஒரு சில செல்லங்களுக்கு வாய்க்கா வரப்பு தகராறு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, தானாக ஹீல் ஆவாங்க. போட்டு எதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. நம்புங்க. கொஞ்சம் நம்பிக்கையின்மை தன்மை இருக்குது. உங்கள் ஆள் மேலே இருக்கலாம், உங்களுக்கு இல்லை டிவைன் மேலே கூட இருக்கலாம். அப்படி தானே? உங்கள் பர்சன் மேலே கூட நம்பிக்கை இல்லை. கண்டிப்பாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் இந்த வரும் வாரத்தில். நல்ல பாசிட்டிவாக அவங்கள பற்றி நினைங்க. இப்போ நீங்கள் மெயில் பார்க்குறீங்களா, உங்கள் ஃபீமேல் எனர்ஜி பற்றி நம்புங்க, கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இந்த கார்டு வருது அப்படின்னா ரொம்ப நீங்கள் ஏஞ்சல் உங்கள் கூட இருக்காங்க. நீங்கள் நிறைய பட்டர்ஃப்ளை ஃபெதர் இதெல்லாம் பார்ப்பீங்க. சில பேர் இந்த வயலட் கலர் பட்டர்ஃப்ளை, அது மாதிரி பட்டர்ஃப்ளை எல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரொம்ப வந்து ஒரி பண்ணிக்கிட்டு வேதனைப்படுறீங்க. ரொம்ப ஒரு சில நேரத்தில் அழுவ கூட செய்கிறீங்க. ஏன் அவ்வளோலாம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகாதீங்க சில்ட்ரன்ஸ். ஓகே, இது வந்து எதோட ஒரு உங்ககிட்டயும் சில மிஸ்டேக்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு தெரியல, அதோட வெளிப்பாடு தான் இது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு இது வருது, எனக்கு இன்ட்யூஷன் வருது. இப்போ கொஞ்சம் வந்து ஒரு கேப் இருக்குது உங்களுக்கும் உங்கள் நபருக்கும். இப்போ நீங்கள் திருமணமானவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் கொஞ்சம் கேப் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுங்க. கொஞ்சம் தானாக அலைன் ஆகும். நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள், டிவைனை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களோட நீங்கள் வந்து உண்மையான லவ் வச்சுருந்தீங்கன்னா அந்த அம்மா என்ன செஞ்சுருந்தாலும் நீங்கள் மன்னிச்சிட்டு ஏற்றுக்கோங்க. ஈகோ பார்க்காதீங்க. அதே மாதிரி ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா அதே மாதிரி உங்கள் நபர்கிட்ட ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தால் அது கரெக்ட் பண்ணிக்கலாம். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ரைவேட் ரீடிங் வேணால் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நான் பண்ணுறேன். உங்கள் லைஃப் ஸ்ட்ரகிளுக்கு என்ன ஏதாவது ஒரு டவுட், ஒரு ப்ரைவேட் ரீடிங் எடுத்து இதை வந்து இந்த நபர் உங்களுக்கு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்து, ஒரு சிலருக்கு வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது, நீங்கள் ஃபுல்லுமே நீங்கள் எப்போவுமே நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகிறீங்க அப்படின்னா அப்போது காலம் ஃபுல்லாக இப்படி இருக்க முடியாது இல்லை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாராவது மாட்டியிருந்தீங்கன்னா அதுக்கு தான் ஒரு கன்சல்டேஷன் வாங்க. இந்த சுச்சுவேஷன் ஏன் இப்படி போகுது, இதை வந்து உங்கள் நபர் உங்களுக்கான சோலாக, உங்களுக்கான ஆரா கனெக்ஷன் கரெக்டாக இருக்கா, உங்களுக்கான ஃப்ரீக்வன்சியில் தான் அவர் இருக்காரா, அவருக்கான ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் இருக்கீங்களா, ரெண்டு ஃப்ரீக்வன்சியும் சரி செட் ஆனால் தானே அங்கே வந்து வேலை நடக்கும். சார் 2 பேரும் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்தீங்கன்னா எப்படி வேலை நடக்கும், எப்படி குடும்பம் ஓடும், அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு சில செல்லங்கள் கொஞ்சம் நம்பிக்கையோடு இருங்க. இந்த வரும் வாரத்தில் ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் இடைவெளி இருக்கிறது நல்லது தான். அப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல் ஏற்படும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ஒரு சிலர் ரொம்ப வந்து ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் கூட இருக்கலாம். அதனால தான் டைம், இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஒன்லி த டைம் வில் டெல் அப்படிங்கிறார். இது ஒரு சிலர் மக்களுக்கு காலம்தான் இப்போ பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இப்போ இந்த கார்டு சொல்லும் போதே சில இன்ட்டு சொன்னேன் நான். உங்களுக்கு ஒரு சில ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப நம்பகத்தன்மை இல்லை, ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் வந்து அந்த வந்து எப்படிப்பட்ட சோல் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரீக்வன்சி பற்றியெல்லாம் சொன்னேன். இன்கேஸ் உங்களுக்கு அது மாதிரி இருந்ததுன்னா அது அடுத்த கார்ட்லேயே இப்படி தான். அது
அடுத்த கார்ட்லேயே எஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் யாரோ இருக்கீங்க, அதனால் காலம் தான் பதில் சொல்லும். நீங்கள் வந்து பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இது. ஓகேவா? அடுத்த வாரத்துலேயே நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க எதையுமே. கம்மிங் வீக்கில் வந்து நீங்கள் பொறுமையாக நிதானமாக பேஷண்ட்டாக இருக்கக்கூடிய காலம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விஷயம் நடந்துருச்சு இல்லை, அந்த விஷயம் வந்து எதனால் இது நடந்தது, இதுக்கு காரணம் நீங்களாக கூட இருக்கலாம். அதனால் உங்களை எக்ஸாமின் பண்ணுங்கள், உங்ககிட்ட இருக்க அந்த விஷயங்களை கரெக்ட் பண்ணணும். ஓகேவா? எஸ், நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹீலிங் எடுத்துக்கணும்னு சொல்கிறாருப்பா. நீங்களும் உங்கள் லவ்டு பர்சன் 2 பேருக்குமே வந்து உங்களை சுற்றி ஒரு லைட் எனர்ஜி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். உங்களை வந்து நீங்கள் ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் ஹீல் ஆகுது, எவ்ரி மூமெண்ட் வந்து இது வந்து ஹீலிங்கில் வருது அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டோட நீங்கள் வந்து ஹீலிங் எடுத்துக்கணும். ஓகேவா? ஹீலிங் ப்ராசஸ் கண்டிப்பாக தேவை உங்கள் 2 பேருக்குமே. ஏன்னா 2 பேருமே வந்து ரொம்ப ஒரு ஆப்போசிட். நான் கடைசியாக சொன்ன அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யாரும் மாட்டியிருக்கீங்க. அதனால தான் ஹீலிங் வரும் வாரத்தில் 2 பேருக்குமே தேவைப்படுது. ரொம்ப பொறுமை நிதானத்தோடு இருங்க. இந்த லவ் பாண்டிங் எப்போ திரும்ப வந்து ரீகனெக்ட் ஆகும், இதை நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி கொண்டு போகிறது, ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து ப்ரைவேட் ரீடிங் எடுத்துக்கோங்க. சரியா? சரி, நம்ம இப்போ வந்து டேரூட்லேயும் பார்க்கலாம். டேரூட்லேயும் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பாக. இந்த வரும் வாரத்தில் பைல் 1 சூஸ் பண்ண மக்களுக்கு சாம்வேல் ஏஞ்சல் இன்னும் டீப்பாக டெப்த்தாக, ஏன்னா இது வந்து கலெக்டிவில் வருது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருந்தீங்க. ஒரு சிலருக்கு வந்து ப்ரப்போசல் வரா மாதிரி இருக்குது. அவங்க வந்து உங்களுக்கு தெரியாமையே உங்ககிட்ட டைரெக்டாக ஓப்பன் பண்ணல. இந்த வரும் வாரத்தில் ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அவங்களோட லவ்வை வந்து சொல்லுவாங்க. ஒரு சிலர் உங்களோட லவ் பாண்டிங் இப்போ சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறில் இருக்குது. ஒரு சிலர் பிரேக்கில் இருக்க மாதிரி தெரியுது. உங்கள் நபரை பற்றி உங்களை பற்றி நிறைய நெகட்டிவான தாட்ஸ் இருக்குது. அதுக்கு தான் ஹீலிங் சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து இப்போ இது வரைக்கும் பார்த்ததில் வந்து ஸ்டோரி, நமக்கு இதில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் உங்களை பற்றி கலெக்டிவ் ரீடிங்கில் வருது. ஃபர்தர் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஏஞ்சல் இன்னும் என்ன ஒரு டீப்பான மெசேஜ் வச்சுருக்காரு. ரொம்ப யோசனை. ஒரு சிலர் சிக்காக இருக்கீங்க. ரொம்ப யோசித்து ரொம்ப அழுவுறது, படுக்கையில் ஸ்லீப்பிங்கில் போய்ட்டு அழுகிறது. எஸ், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஃபீமேல் எனர்ஜி, நீங்கள் விடோவாக இருக்கீங்க, இல்லைன்னா டிவோர்ஸ் அந்த மாதிரி ஆகிட்டு சிங்கிளாக இருக்கீங்க. இப்போ செகண்ட் லைஃப் ஒன்று அமைகிற மாதிரி இருந்துச்சு. அந்த விஷயம் வந்து திரும்ப அவங்கக்கிட்ட கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கு. அவங்க திரும்ப வருவாங்களா, ரீயூனியன் ஆகுமா அப்படிங்கிறது இந்த வரும் வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இதை கொஞ்ச நாளாகவே யோசித்து ரொம்ப நீங்கள் வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. ஓகேவா? வருத்தப்பட்டு ரொம்ப ஒரு அடிக்கடி சிக்காகிறது, ஹெல்த்தை பற்றி கவனிக்க மாட்டேங்கிறீங்க. நடக்கும்போது, சாப்பிடும்போது, வேலை பார்க்கும்போது, எல்லா டைம்லேயும் இதையே போட்டு மனதில் ஓட்டிகிட்ருக்கீங்க. சாய்ராம்.
உங்கள் நபர் வந்து இந்த வரும் வாரத்தில் வந்துருவாங்களாங்கிறது உங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. சில ஃபீமேல் எனர்ஜி அந்த மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னும் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து ஹீலர்ஸ், தெரபிஸ்ட்டு, ஓகேவா, அந்த மாதிரி டாக்டர்ஸ், நர்ஸ் அந்த மாதிரி போஸ்டிங்கில் இருப்பீங்க. அப்புறமா யோகா மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி தெரியுது. சாய்ராம். இந்த பிரச்சனை வந்து எப்போ உருவானது அப்படின்னா ஒரு 1 இயராக இருக்கலாம், மோர் தென் 1 இயர் இல்லை 1 இயர்க்குள்ளே இருக்குது, ஓகேவா. ஆனால் 1 இயராகவும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கீங்க. ரொம்ப அவங்களுக்காக நினச்சி ப்ரே பண்ணுறீங்க. அந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எப்படின்னா உங்கள் நபர் வந்து ரொம்ப லாஜிக்காக, ரொம்ப இன்டெலிஜென்ட். அவர்கிட்ட நீங்கள் வந்து அவர் வந்து உங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் அவரை மீட் பண்ணியிருக்கலாம், ஓகேவா. ஸோ அவர் வந்து உங்களுக்கு நல்லா ஹோப் கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் ஏமாற்றிருக்காரு. 1 இயருக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்திருக்கு, ஓகேவா. ஸோ அது ஹோப் கொடுத்து ஆனால் உங்களால் அவரை மறக்க முடியல. திரும்ப வருவாங்களா அப்படி சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப நினச்சிட்ருக்கீங்க. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் எப்படி இருப்பீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஜாபில் ஒரு சிங்கிளாக இருந்தாலும் சிங்கம் மாதிரி, சிங்கப்பெண் மாதிரி ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து சினி ஃபீல்டு, கொஞ்சம் நல்ல ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய அந்த எப்படி சொல்லுவாங்கன்னா, எப்படி சொல்லுவாங்க, லெஜண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கூட தெரியுது, ஓகேவா. ரொம்ப இயற்கையை நேசிக்கிறவங்க, டிவைனோட ரொம்ப கனெக்டிவிட்டி இருக்கும். ஒரு சிலர் வந்து அதான் சொன்னேனே, டிவைன் பவர் எல்லாமே அந்த கேப்பபிள் உங்ககிட்ட இருக்குது. ரொம்ப வந்து டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய பர்சன். எல்லாரையுமே வந்து நல்லா ஒரு அன்பு கொடுத்து அரவணைக்கக்கூடிய ஒரு அன்பான பர்சன் நீங்கள், ஓகேவா. ஆனால் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு உறவால் நீங்கள் இவ்வளோ வந்து ட்ராஜடியில் இப்போ வந்து ஹீலிங் தேவைப்படுற அளவுக்கு, உங்களை ஹீல் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கீங்க, ஓகே. சரி, இப்போ இந்த ப்ரிடிக்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அதிகமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி சில மெயில் எனர்ஜி நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் பர்சன், அதாவது உங்களோட ஃபீமேல் எனர்ஜி ரீயூனியன் பண்ணுவாங்களான்னு நினைக்கிறீங்க, ஓகேவா. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டிவைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏஞ்சல் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவங்க வந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பேச வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மெயில் எனர்ஜிக்கு சொல்கிறாங்க, ஓகே. நீங்கள் வரும் வாரத்தில் ஏதோ ஒரு புதிய விஷயங்கள் உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது கைஸ். அதனால் சில பேர் முயற்சி பண்ண போகிறீங்க. ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி, நான் கண்டிப்பாக அது வந்து நான் வந்து சக்ஸஸ் பண்ணுவேன், நான் இதிலேருந்து ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிட்டு நான் நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணி என்னோடய டிவைன் கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸை அட்ராக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய முயற்சியை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஓகேவா. அது வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ் மாதிரி இருக்கும். உங்களை நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கான ஒரு பூஸ்டப், ஓகே. ஒரு சிலர் நீங்கள் வந்து ரொம்ப உறுதித்தன்மை, மன வலிமை, தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் இருக்குது. நிறைய ஒரு விஷயங்கள். இப்போ வந்து சில ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி, இதில் நான் முயற்சி பண்ணால் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் அமைஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேள்வி இருக்குது. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் சிங்கிளாக இருக்கலாம், ஓகேவா. விடோ அந்த மாதிரி தெரியுது இல்லையா. அவங்களுக்கு கண்டிப்பாக ரீயூனியனுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது கைஸ். திரும்ப உங்களோட பர்சன் ரீயூனியன் பண்ணலாம். ஒரு சிலருக்கு வந்து நியூ லைஃப், ஒரு புதிய ப்ரப்போசல் வரலாம், நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், ஓகேவா. நீங்கள் வெளிப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் வந்து உங்களோட ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஒரு நல்ல குட் ஃபார்ச்சூன் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். உங்களோட அந்த டார்க்கான பார்ட் மறைஞ்சு உங்களுக்கான பிரைட்டான அந்த டிவைன் லைட் எனர்ஜி வரப்போகுது. ஒரு சிலருக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர், லீடர்ஷிப் குவாலிட்டியில் வருவாங்க. அவங்க ஒரு வெற்றியாளராக இருப்பாங்க. அவங்களோட ஜாபில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பெரிய டீம் லீடர் மாதிரி, ஒரு மேனேஜர் லெவலுக்கு அவரோட இந்த போஸ்டிங் இருக்கும். இது வந்து நீங்கள் டிவைன் கிட்ட எனக்கு இப்படி தான் வேணும், எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லி
நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதுக்கான அந்த விஷயத்தை அவர் கொடுக்குறாரு. ஓகேவா? உங்களுக்கான நியாயம், உங்களுக்கான நீங்கள் கேட்ட அந்த விஷயத்துக்கு ஜஸ்டிஸ் வந்திருக்காங்க. சரியான ஒரு ஒரு ரீசன் கொடுத்து எனக்கு இது வந்து எனக்கு இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து இது நீங்கள் வணங்குற அந்த குருவோட ஆசீர்வாதம், நீங்கள் வந்து இவங்களோட அந்த ஜட்ஜ்மெண்ட், அதாவது இவங்களோட இது வந்து ப்ரே பண்ணுறத நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா, இவங்களோட ப்ரேயர் எல்லாம் நீங்கள் வந்து பண்ணி அவங்க மூலமாக கிடைச்ச பிளஸ்ஸிங்ஸ் தான் இது. ஓகேவா? ஒரு சிலருக்கு உங்களோட அந்த குருவோட வழிகாட்டுதலை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் இந்த வரும் வாரத்தில் இந்த மாதிரி ஒரு ஹையர் செல்ஃபோட மாஸ்டர்ஸோட அந்த வழிகாட்டுதலை வாங்கணும். வாங்கினீங்கன்னா உங்களுக்கான சரியான விஷயத்த அவங்க கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அதுக்கான வழிகள் உங்களுக்கு திறக்கப்படும். நீங்கள் என்ன மாதிரி உங்கள் லைஃப் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் சிறப்பாக வாழ முடியும். உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் அந்த மாதிரி வருவாங்க. ஓகே, கம்மிங் வீக்கில் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு சிலர் வந்து உங்களோட பாஸ்ட் லைஃப்லேருந்து வெளில வந்துட்டீங்க. ஆனால் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டாக வந்து அமைஞ்ச அந்த லைஃப் கூட கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது. அவரோட கொஞ்சம் கிளாஷாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் திருமணமாகி நீங்கள் லைஃப் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் உங்களுக்கும் அடிக்கடி கிளாஷ் நடக்குது. இதெல்லாம் எப்போ சரியாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய ஒரு ஏக்கமாக இருக்குது. அதுக்கு உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட சில ஒரு ஈகோ அந்த இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த வரும் வாரத்தில் அமைதியாக அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுங்க. எதை தேவையற்ற எண்ணங்களையும் தேவையற்ற விஷயங்களையும் உங்கள் பர்சன், இப்போ கரண்ட்டில் ஒரு பர்சன் கூட நீங்கள் இருக்கீங்களா, அந்த பர்சன் அடிக்கடி உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, சண்டை சச்சரவுலாம் பண்ணுறாங்க, இல்லை அவங்க டைரெக்டாகவோ மறைமுகமாகவோ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கஷ்டம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்களும் வந்து மல்லுக்கு நிற்காதீங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் நீங்கள் 4 வார்த்தை பேசாதீங்க. அந்த அம்மா ஒரு வார்த்தை உங்களை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் 4 வார்த்தை அவங்கக்கிட்ட கத்தாதீங்க. அமைதியாக உங்களுக்கு இப்போது டிவைன் உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்கிறாங்க, நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க, நீங்கள் அவேராக இருக்கணும், முழிச்சுக்கணும். சரி, இவங்களை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது அதுதான் கற்றுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? நீங்கள் இந்த மாதிரி உங்களை வந்து ஒரு எப்படின்னா ஒரு எமோஷ்னல் ஃபூல் ஆகாமல் கொஞ்சம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்சஸ் நடக்கும். அதுக்கான விஷயங்கள், அதுக்கான சிச்சுவேஷனை டிவைன் அலைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களோட மைண்டை வந்து சமநிலையில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான அந்த ஃப்யூச்சர் இந்த பார்ட்னரோட ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக அமையும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த பார்ட்னரை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும், அவங்களோட எனர்ஜி இப்படி தான் இருக்குமா, இல்லை இது மாறுமா, இல்லை உங்களை நீங்கள் வந்து ஹீல் பண்ணிக்கிட்டால் உங்கள் எனர்ஜியும் அவங்க எனர்ஜியும் மாறி ஒரு பிரைட்டான ஒரு ஃப்யூச்சர் உங்களுக்கு வந்து அந்த பாண்டிங் வந்து நல்லபடியாக அமையுமா அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் வந்து அந்த பேஷண்ட்டு டிவைன் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறாங்கல்ல, இந்த பொறுமை நிதானமாக இருங்க, உங்ககிட்ட இருக்க அந்த விஷயங்களை இது பண்ணிவிட்டு அந்த ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் உங்களை டியூன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாற்றம் நடக்கும். சில பேருக்கு வந்து நியூ பிகினிங்ஸ்க்காக தான் அந்த நியூ பிகினிங்ஸில் வந்த பர்சனும் உங்ககிட்ட வந்து இப்போ கிளாஷில் தான் இருக்காங்க. உங்கள் மனம் பழைய விஷயங்கள் அந்த பாஸ்ட் லைஃபோட பாதிப்பு உங்களுக்கு இருக்குது. சரியா? ஸோ நியூ லைஃப் வேணும்னு கேட்குறீங்க, நியூ பார்ட்னர் வரப்போகிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து நியூ பார்ட்னர்ஸ் உங்களை வந்து அப்ரோச் பண்ண போகிறாங்க. உங்களை வந்து சீக்ரெட்டாக வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து உங்களை கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. ஆனாலும் இது உங்களுக்கு செகண்டாக இருக்கலாம், இல்லைனா தேர்டாக கூட இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் இது ஃப்ரெஷ் கிடையாது. இது மோஸ்ட் ஆஃப் செகண்ட் லைஃப் மாதிரி தான். ஒரு சிலருக்கு நியூ ப்ரப்போசல் வருது. ஒரு சிலருக்கு நீங்கள் வந்து அதை அந்த பழைய விஷயங்கள்லேருந்து வெளில வரணும். நீங்கள் பழைய விஷயங்களை போட்டு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இது கலெக்டிவில் சூப்பராக வந்திருக்கு. ஓகேவா? ஒரு சிலர் இப்போ கிளாஷில் இருக்கீங்க உங்கள் நபரோட, ஒரு சிலருக்கு புது ப்ரப்போசல் வருது. புரியுதா? தனித்தனியாக வருது ப்ரிடிக்ஷன். ஸோ உங்கள் நபர் பற்றின அபிப்பிராயம் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது கரெக்ஷன் நீங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய ஹீலிங் ப்ராசஸ் இருக்குது. கிறிஸ்டல் ஹீலிங் கூட இருக்குது நம்மக்கிட்ட. அதே மாதிரி ஃப்ளவர் தெரப்பி, கிறிஸ்டல் ஹீலிங்ஸ், ரேக்கி ஹீலிங், இது மாதிரி ட்ரீட்மெண்ட் பேஸ்டாலும் நீங்கள் வந்து உங்களோட நபருக்குள்ளே இருந்த நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணலாம். உங்களுக்கான நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பிளஸ்ஸிங்ஸ், நீங்கள் ரிசீவ் பண்ண விஷயத்த
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. இல்லைனா வாட்ஸ்அப் லிங்க்கில் கூட நீங்கள் வந்து போட்டிங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டு பலனடைவாங்க. ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் வந்து லைஃபே போயிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஹை ஓப்பனிங் கொடுக்குறீங்க ஒவ்வொரு மக்களுக்கும். நான் இங்கே வந்து ஒவ்வொரு ப்ரிடிக்ஷன் எடுக்கும் போதெல்லாம் டிவைன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது இதுக்கான லேகிங் இருக்குது, நீங்கள் வந்து எப்படி வந்து மூவ் ஆன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ரகசியத்தையும் சொல்லிடுறேன். அது வந்து அவ்வளோ பெரிய விஷயத்த நான் ஒரு வேகமாக ஒரு ஃபோர்ஸாக ஒரு நார்மலாக சொல்கிறதுனால அதுக்கு வந்து நீங்கள் ஏதோ 10 சேனல் பார்க்குறோம், இது 11வது சேனல்ன்ற மாதிரி விட்டு போனீங்கன்னா நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. டிவைன் என்ன பண்ணுவாங்க? டிவைன் பிளஸ்ஸிங் கொடுக்க ரெடியாக தான் இருக்காங்க. உங்களை நீங்கள் அந்த மாதிரி அலைனாக வச்சுக்கணும். உங்களை வந்து அந்த ஃப்ரீக்வன்சியில் வச்சுக்கிட்டிங்கன்னா 2 பேரையுமே உங்களுக்கான அந்த லைஃப் பிரைட்டாக இருக்குது. குடும்ப ஒற்றுமை ஏற்படும். ஒரு சிலர் குடும்பத்தில் கூட இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து மூவ் ஆன் ஆகிடுச்சு. செகண்ட் லைஃப்பில் வந்தவங்களும் கிளாஷில் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப அந்த ஹீலிங் தேவைப்படுது. அதனால தான் அதை சொல்கிறேன். சரியா? ஒரு சிலருக்கு வந்து நியூ ப்ரப்போசல் உங்களை அறியாமையே அது நடக்கும். உங்களுக்கு தெரியாமையே ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஓப்பன் பண்ணுவாங்க. அது உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரியும் தெரியுது. ஓகேவா? ஆனால் உங்கள் மனசுலையும் கூட இப்போ சொன்னேன் இல்லையா, நியூவாக ஒரு ப்ரப்போசல் வருது. உங்கள் மனசுலையும் கூட பழைய தாட்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ரிலீஸ் பண்ணணும் நீங்கள். ஓகேவா? அந்த ஆழ்மன பதிவுகளை ஹீல் பண்ணணும். ஆழ்மன பதிவுகளெல்லாம் ஹீல் பண்ணணுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு நான் நிறைய மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதையும் இப்போ சொன்னேன். ஓகேவா? யாருக்காவது அதெல்லாம் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து புக்கிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பரில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, அதில் புக் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இந்த பைல் 1 ரொம்ப நல்லா வந்திருக்கு. வரும் வாரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களோட லவ் பாண்டிங்கில் நடக்க போகுது. ஒரு சிலர் பிரேக்கில் இருக்கீங்க, ஒரு சிலர் பிரேக்கில் இருந்துட்டு இன்னொரு லைஃப்லேயும் இருக்கீங்க. அந்த லைஃப்பும் சரியாக இல்லாமல் கஷ்டப்படுறீங்க. சரியா? ஹீலிங் இஸ் மஸ்ட்டுன்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் எதாவது உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. சில பேருக்கு வந்து நியூ ப்ரப்போசல் வருது அப்படின்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி நியூ ப்ரப்போசல் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு நல்ல பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கொடுத்துருக்குறாருல்ல. அப்போ நீங்கள் அவருக்கு கிராட்டிடியூட் பண்ணணுமா இல்லையா? ஏன் அதை வந்து கமெண்ட்டில் போடுறதுனால என்ன ஆகிடப்போகுது? அது ஒரு ஸ்ட்ராங், அதாவது நீங்கள் டிவைனுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் அவருக்கு சந்தோஷப்பட்டு அவருக்கு வந்து நன்றி சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க இறங்கி வந்து வேலை செய்வாங்க. என் பிள்ளை வந்து ரொம்ப சந்தோஷப்படுது, இதுக்கு இன்னும் நிறைய நான் செய்யணும், இதை இன்னும் நான் வந்து கேர் பண்ணணும் அப்படின்னு ஓடி வருவாங்க. நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் என் வாழ்க்கையில் இப்படித்தான் நடக்கணும், எனக்கு இதுதான் தலைவிதி அப்படி சொல்லிவிட்டு இன்டைரக்டாக அவங்கள வந்து காசிப் பண்ணுறதோ இல்லைனா ஒரு வருத்தப்பட்டுக்கிறதோ அப்படின்னா இந்த குழந்தைக்கு இதுதான் முடிக்கும் பொழுது அப்போ இதையே கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு அதை தான் அலைன் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் என்ன நெகட்டிவான விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுதான் நடக்கும். புரிஞ்சுதா? சரி, ஓகே செல்லங்களே. இந்த பைல் ரீடிங் சூப்பராக வந்துச்சு. ஏஞ்சல் சூப்பராக கைடன்ஸ் கொடுத்துருக்காரு. பிளஸ்ஸிங்ஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. பிளஸ்ஸிங்ஸ் ரிசீவ் பண்ணால் என்ன பண்ணணும், பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கலன்னா என்ன பண்ணணும் அதையும் நான் சொல்லிட்டேன். அப்புறம் அப் டு யூ. ஓகேவா? இட்ஸ் அப் டு யூ. சரி, சூப்பராக வந்துச்சு இந்த பைல் ரீடிங். தேங்க் பண்ணுங்கள் ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ்க்கு. ஓகே, குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்போ வந்து பைல் 2க்கு பார்க்கலாம். ஜேடு கிறிஸ்டல். ஓகேவா? நிறைய பேருக்கு நான் அந்த ஹீலிங் கிறிஸ்டல் ஃப்ளவர் தெரப்பி வச்சே நான் சரி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ரொம்ப பெருசாலாம் எஃபெக்ட் போட்டு பண்ணணும்னு ஒரு சிம்பிளாக ஒரு ஹீலிங் ஒரு சிச்சுவேஷனை டக்குன்னு மாற்றணும். ஒரு பேட் வைப்ரேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதா, டக்குன்னு இதையாச்சும் பண்ணுங்கள். ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி. ஒரு கார் வந்து சரிவில் நிற்குது, டப்புன்னு விட்டால் விழுந்துடும், அதை ஒரு கிரிப்பு கொடுத்து நிறுத்தி வைக்கிறோம். அதுக்கப்புறமா அதை மெல்ல அது ஏதாவது ஒரு வச்சு மேலே எடுத்துருவோம். அது மாதிரி தான் உங்களோட லைஃப் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பிலீவ்னஸ், இந்த ஒரு மனம்தான் காரணம் எல்லாத்துக்குமே. அந்த மனசில் இருக்க அந்த வருத்தங்களையும் அதையெல்லாம் வந்து சாதாரண மனிதர்கள்கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. செய்ய வேண்டிய பரிகாரம் எல்லாம் உங்கள் உடல் மனம் ஆன்மாவில் தான் இருக்குது. ஓகே, சரி. இந்த ஜேடு கிறிஸ்டல் சூஸ் பண்ண செல்லங்களுக்கு இந்த வரும் வாரம் சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறார், அவருக்கு ஒரு கமெண்ட்டில் தேங்க் பண்ணிட்டு வாங்க செல்லங்களே. 44455 அவர் நம்பர். ஓகே, ஒரு சின்ன லைக்கும் கொடுங்க. லைக் ஏன் கொடுக்க சொல்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். புதுசாக வர்றவங்களுக்காக சொல்கிறேன். சில பேரோட நெகட்டிவிட்டி உங்களுக்கு
கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பிரேக் பண்ணும். அதுக்காக தான், அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா உங்களோட அந்த ப்ரெசன்ஸை வந்து நீங்கள் சேனலுக்குள்ளே வச்சுக்கிறீங்க அப்படின்னா சேனலுக்குள்ளே நீங்கள் வந்துடுறீங்க. ஸோ நீங்கள், நான், யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், இந்த கார்னர் 3 கார்னரும் கனெக்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ அதுக்கான ப்ரெடிக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜ் இதில் வரும். அதுக்கு தான். பாயில் 2 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு ஃபர்தராக என்ன சொல்கிறாரப்பா? பாயில் 1 சூப்பராக இருந்துச்சுப்பா. பாயில் 1 எப்படியெல்லாம் லேகிங்கில் இருக்காங்க, எவ்வளோ அருமையான ஒரு ரீடிங். பிளெஸ்ஸிங்ஸ் என்ன இருந்தது எல்லாமே சொன்னார். லவ் யூ டேட். இன் சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி. ஓகே, பாயில் 1 சூஸ் பண்ண செல்லங்களே, நீங்கள் அடிக்கடி 333 எல்லாம் பார்க்குறீங்களோ? நீங்கள் அடிக்கடி இந்த 333, 369 இதெல்லாம் அடிக்கடி பார்க்குறவங்களா இருப்பீங்க. 1111 இதெல்லாம் 111. ஆமாண்ணா, கமெண்ட்டில் பதிவிடுங்க. Criticizing one another will only lead to further unhappiness. Love and acceptance each other as you are and your relationship will magically transform. நீங்கள் இப்போ சூஸ் பண்ணதில் சில செல்லங்கள் வந்து திருமணமானவங்களாகவும் இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் அப்படின்னு தெரியுது. நீங்கள் திருமணமானவங்களாக இருந்தாலும் இல்லை லவ் லைஃப்பில் இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் ஒருத்தர் சப்போர்ட்டிவாக பேசுங்க. ஒருத்தர் வந்து குறை சொல்லிக்காதீங்கன்னு சொல்கிறார். இந்த வரும் வாரத்தில் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருந்துக்கணும், குறை சொல்லக்கூடாது. ஓகே, அப்புறம் வேறு என்ன சொல்கிறார் பார்க்கலாம். ஒரு சில செல்லங்களுக்கு உங்களோட இன்ட்யூட்டிவ் பவர்லாம் இந்த வரும் வாரத்தில் ரொம்ப ஹையாக இருக்க போகுது. நிறைய பட்டர்ஃப்ளைலாம் பார்ப்பீங்க. ஓகே, ஆமாண்ணா, எனக்கு கமெண்ட்டில் பதிவிடணும். யாருக்காவது நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த பிளெஸிங் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு இந்த ப்ரெசன்ஸ்லாம் வந்து இந்த வாரத்தில் நடக்குது அப்படின்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்க்கில் உங்களோட அந்த மெசேஜை கொடுங்க. நான் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்களும் குரூப்பில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. அதே மாதிரி நான் சேனலில் எப்போயாவது நான் வந்து பதிவிடுவேன். அந்த நெக்ஸ்ட் வீக் லாஸ்ட் வீக்கில் சொன்ன பிளெஸிங்ஸ் யாரெல்லாம் அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் கிளாஸ் அதே மாதிரி நம்மகிட்ட கிளாஸ்க்கு வரவங்க கூட உங்களோட அந்த கமெண்ட்ஸை நீங்கள் வந்து போடலாம். ஓகேவா? டீப் இன் யுவர் ஹார்ட் யூ ஆல்ரெடி நோ த ஆன்சர். டூ வாட் ஃபீல் ரைட். நான் தான் சொன்னேன்ல, நான் இந்த பக்கம் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்து தான் நான் சொன்னேன். இந்த வாரம் உங்களோட இன்ட்யூட்டிவ் பவர் நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த அற்புதமாக மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க. ஏன்னா ஏஞ்சல்ஸ் உங்களோடய இருக்காங்க. ஏஞ்சல்ஸோட அந்த ப்ரெசண்ட் வந்து உங்ககிட்ட ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ செய். உனக்கு என்ன மனசில் இந்த வாரம் படுதோ நீ செய், நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன். ஓகே, அப்படி ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஏஞ்சல். ஓகே, சந்தோஷமா? Acceptance is the key to inner peace. At times we must accept things as they are. There is no point trying to change that which is beyond our control. எஸ், ஒரு சில செல்லங்கள் கொஞ்சம் இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு சில நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் போகலாம். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை அவர் பண்ணாமல் இருக்கலாம். ஒரு சிலர் வந்து கொஞ்சம் வந்து வாய்க்கா வரப்பு தகராறில் நோ காண்டாக்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. நோ காண்டாக்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பர்சனை பற்றின ஒரு விஷயங்கள்லாம் வந்து உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்ருக்கு. நடந்த விஷயங்கள் ஏற்புதல் இல்லை. உங்ககிட்ட வந்து எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையில் நீங்கள் இல்லை. இதை நீங்கள் சரி பண்ணிக்கணும். ஓகேவா? நீங்கள் எதையுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அதை அப்படியே ஃப்ரீயாக விடுங்க. ஓகேவா? எதுவுமே நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி அதை வந்து உங்கள் கண்ட்ரோல் எடுத்து நீங்கள் வந்து மேனிப்புலேட் பண்ணவே முடியாது. இந்த விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் டிவைன் தான் அலைன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த பிள்ளைக்கு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் குழந்தைங்கள், இப்போ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் வந்து சின்ன குழந்தைங்களெல்லாம் வெளியே கூப்பிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன்.
குழந்தைங்க இந்த ரோட்டு கடையில் பார்த்துட்டு எனக்கு அதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அடம் பிடிக்குங்க. ஆனால் வந்து ஒரு நல்ல அம்மா என்ன பண்ணுவாங்க, நான் வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல கடையில் போயிட்டு நல்ல ஒரு பெரிய கடையில் நல்ல ஒரு ஹைஜீனிக்காக இருக்க கடையில் பார்த்து அந்த பொருளை வாங்கி கொடுக்கலாம் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணும், அந்த இடத்த விட்டு நகராமல் ஒரு சில குழந்தைங்க வந்து கையை உதறிட்டு கீழே விழுந்து பிறண்டு அழுங்க. அந்த மாதிரி சில குழந்தைங்களெல்லாம் அடம் அதிகமாக இருக்கும். அந்த இடத்த விட்டு நகராதுங்க, கத்துங்க, ஏதோ ஒரு ரியாக்ஷன் பண்ணி எனக்கு அதை வாங்கியே கொடுக்கணும்னு. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல குட் மதர் என்ன பண்ணுவாங்க, 2 போட்டு வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கிறத கொடுப்பாங்க. அதே பொருள் தான் வீட்டில் அவங்களே செஞ்சுருப்பாங்க, இல்லைனா கடையில் வேறு எங்கேயாவது நல்ல இடத்துல வாங்கி அதை ஹைஜீனிக்காக வச்சுருந்து கொடுப்பாங்க. அது ஒரு ஐஸ்கிரீமாக கூட இருக்கலாம், தின்பண்டங்கள் எது. ஸோ இப்படி ஒரு மதர் கேர் பண்ணுற மாதிரி அந்த டிவைனும் நம்மளை கேர் பண்ணும். இந்த நேரத்தில் இந்த குழந்தை இது வேணும்னு அடம்பிடிக்குது, இதை கொடுத்தேன்னு வச்சுக்கோ, இது வந்து ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு டிவைனோட கனெக்டிவாக இருப்பீங்க. ஏன்னா சில பேர் வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுறது, கடவுளை அதிகமாக நேசிக்கிறது, அவரை மற்ற எல்லா விதத்துலேயும் நீங்கள் அவர்கிட்ட வந்து ரொம்ப இதுவாக இருக்கீங்க. ஓகேவா? அதனால் இந்த பிள்ளைக்கு வந்து நான் இந்த விஷயத்தை இப்போ கொடுத்தேன்னா இது வாழ்க்கைக்கு சரியாக இருக்காது, இதுக்கு நல்லது எதுவோ அதை தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் ஒரு அலைன்மெண்ட்டில் அங்கே நிற்பார், மதர் மாதிரி. அதனால் நீங்கள் அந்த குழந்தை மாதிரி உருண்டு பிறண்டு மண்ணில் புரண்டெல்லாம் அழாதீங்க. ஓகேவா? நீங்களாம் வளர்ந்த குழந்தைங்க, அதுக்கு தான் அறியாத குழந்தைங்க, சின்ன குழந்தைங்களுக்கு நாலேஜ் இல்லை. இப்போ பிறக்கிற குழந்தைங்கள்லாம் அம்மா வயிற்றில் இருக்கும்போதே இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க பாருங்கள். கலியுகம். அப்போல்லாம் வந்து வெள்ளந்தியாக இருக்குங்க. 10 வயசு ஆனால் கூட அதுங்களுக்கு வந்து அது கரெக்டாக வந்து இது பண்ண தெரியாது, தைரியம் வராது. குழந்தைங்க வந்து அந்த விளையாட்டு பருவமாகவே இருக்கும். ஆனால் இன்றைக்கி அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க வயிற்றில் இருக்க குழந்தைங்களே. ஓகேவா? எல்கேஜி குழந்தைங்களாம் கரெக்டாக முடிவு எடுப்பாங்க. உங்களுக்கு தான் முடிவு எடுக்கவும் தெரியல, அக்செப்ட் பண்ணிக்கவும் தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. சரி, மண்ணிலெல்லாம் புரண்டு உருண்டு அழுவாதீங்க. ஓகேவா? நல்ல பிள்ளையா டிவைன் எப்போ வந்து உங்களுக்கு இதை வந்து இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து எப்படி வரணும் எல்லாமே வழி டிவைன் பாத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பைல் 1க்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சில பேர் வந்து லேகிங்கில் இருந்தாங்க. வேணால் நீங்கள் அந்த பைல் 1 எண்டிங்கில் போய் பாருங்கள், உங்களுக்கான அந்த இதுவும் கொடுத்துருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் சொல்லிகிட்டு இருந்தால் பெருசாகும், லென்த்தாகும். உங்களோட லேகிங்க்கு என்ன காரணம், இதை எப்படி சரி பண்ணிக்க முடியும், உங்களோட அக்செப்டன்ஸ் எனக்கு அந்த மாதிரி வரமாட்டேங்குதே மேடம் அப்படின்னு ஒரு சிலர் மெயில் எனர்ஜி சொல்லலாம், இல்லை ஃபீமேல் கூட சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் இது ஃபீமேலுக்காக ரெசனேட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு 25% மெயில் எனர்ஜிக்கு தெரியுது. ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து டேரூட்லேயும் பார்க்கலாம். டேரூட்டில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக அப்படியே இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா பைல் 1ல் அப்படி தான் கிடைச்சிது. இதில் சொன்ன விஷயம் அதுக்கு மேலே எதுவும் விஷயம் இருக்காது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் வந்து டேரூட்டை பார்க்கும்போது தெரியும் அது இன்னும் எவ்வளோ டீப்பாக அந்த இது வந்து கொடுக்குறாங்க, அதுக்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்குது. ஓகேப்பா, சாமுவேல் ஏஞ்சல் சூப்பராக கொடுத்தீங்கப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு கைடன்ஸ். பைல் 2க்கு இன்னும் டீப்பாக என்ன மெசேஜ் வச்சுருக்கீங்க, வரும் வாரத்தில் உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன அவேர்னஸ், என்ன பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஓடோடி வாங்க, ஓடோடி வாங்கப்பா, ஓடோடி வாங்க, ஓடி வாங்க டாடி, ஓடி வாங்க. ஒரு சிலர் வந்து பிரேக்கில் தான் இருக்கீங்க, அந்த ரீயூனியன் பண்ணணும் அப்படின்ட்டு உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும், ஒரு என்கேஜ்மெண்ட்டாக மாற்றணும், ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங்காக அதை கொண்டு போகணுன்ட்டு ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களா? பாருப்பா, ஆமாம், யூ ஆர் அ குட் மேனிஃபெஸ்டர். ஓகே, நான் தான் சொன்னேனே, நீங்கள் அவ்வளோ கனெக்டிவாக இருக்கிற செல்லங்கள். ஒரு சிலர் வந்து மண்ணில் புரண்டு அழுகுறீங்க. இனிமேல் அப்படி தான் மண்ணில் புரண்டு
அழுது என் காரியத்தை இது பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி டிவைன் கிட்ட இது பண்ணிகிட்ருக்கீங்க. அது உங்களுக்கான ஃப்ரீக்வன்சி இல்லைடா செல்லம் அப்படின்ட்டு டிவைன் உங்களுக்கு இந்த கருத்துக்களை சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து உங்களோட சூழ்நிலையாலும் உங்களை சுற்றி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸாலும் கட்டுப்பட்டு இருக்கீங்களோ? எஸ், சில பேர் வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்தீங்கன்னா இந்த வரும் வாரத்தில் உங்கள் பர்சன்கிட்ட இருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். ஓகேவா? கண்டிப்பாக ரீயூனியனுக்காக கேட்குற மாதிரி தெரியுது. சில பேர் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதை நினச்சி அவங்கள வந்து நீங்கள் க்ரிட்டிசைஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை நினச்சி அவங்கள வந்து நீங்கள் டவுட் பண்ணுறீங்க, சந்தேகப்பட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த குடும்பத்தில் வந்து ஒரு குழப்பம் இருக்குது. ஒரு சிலர் குடும்பத்தில் தெரியுது, கணவன் மனைவியாக இருக்கீங்க. ஓகேவா? உங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது ஒரு இந்த வரும் வாரத்தில் நீங்கள் ஒரு கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படுகிறது கைஸ். உங்களுக்கான வழியை அவர் ஓப்பன் பண்ணுறார். நீங்கள் வெளியே வரணும். ஒரு சிலர் உங்களை சுற்றி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இது பண்ண மாட்டேன், சில ஃபீமேல் எனர்ஜிக்கு மெயில் எனர்ஜிக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி யாராவது நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வெளில வரணும். அதே மாதிரி ஃபீமேலும் ஓகேவா? எனக்கு டக்குன்னு இன்ட்யூஷன் வருது. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்குற அழுத்தத்துலேருந்து நீங்கள் வெளில வரணும். ஓகே, எனக்கு என்னமோ உங்கள் பர்சன் கிட்ட நீங்கள் உங்களுக்கும் சரி உங்கள் பர்சனுக்கும் சரி 2 பேருமே வந்து கொஞ்சம் இழப்பு சந்திச்சிருக்கீங்க. எஸ், இந்த வருத்தம் அதெல்லாத்தையும் வந்து மூட்டை கட்டி போடணும். ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க, உங்கள் பர்சனும் வருத்தத்தில் இருக்காங்க. நீங்களும் இதில் வந்து ரொம்ப ஒரி பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. உங்களை இந்த லேக்லேருந்து நீங்கள் வெளில வர வச்சுக்கோங்க. சில பேருக்கு வந்து நீங்கள் இந்த கட்டுக்கள்லேருந்து வெளில வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை கொடுப்பாரு. அதாவது ரீயூனியன் கேட்குறவங்களுக்கும் சரி, ஓகேவா? ஒரு நல்ல லவ் பாண்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டியில் தான் அவரும் வருவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே கொஞ்சம் வருத்தமெல்லாம் இருக்குதுப்பா. அவங்களுக்கு இது ஏற்கனவே ஃபெயிலியர் 2-3 ஃபெயிலியர் உங்களுக்கே தெரியும். 2-3 ஃபெயிலியர் இருக்கும். மோர் தென் 2 ஓகேவா? இப்போ நீங்களா அடுத்தது வந்து ஆப்ஷன் தான். நிறைய வந்து நீங்கள் இதுக்காக ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க, ஆனால் எதுலேயுமே சக்ஸஸ் பண்ணலை. இப்போ நீங்கள் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு இந்த வரும் வாரத்தில் ஸ்டெப் எடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. எஸ், இது ஒரு சிலருக்கு ஓகேவா? ஒரு சிலர் நீங்கள் ஸ்டெப் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதுக்கான முயற்சிகள் நீங்கள் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணணும். டிவைன் பவர் ஒன்று மட்டும்தான் உங்களை, நான் அதனால தான் சொல்கிறேன், சில பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு நான் சிம்பிள் மெத்தட்லேயே உங்களுக்கு வந்து சரி பண்ணி எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும், எப்படி உங்களை வந்து உங்களோட பேட்டர்ன், அதாவது உங்களோட ஃப்ரீக்வன்சி அந்த நெகட்டிவ் சர்க்கிள்லேருந்து உங்களை மூவ் ஆன் பண்ணிக்கணும், நெகட்டிவான மனிதர்கள்கிட்டேருந்து எப்படி உங்களை மூவ் ஆன் பண்ணணும், அந்த டிப்ஸு அந்த இதெல்லாம் டாக்டிக்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். கிளாஸ் அது இனிஷியேஷன் பண்ணும்போது அது லெவலே வேறமாக மாறும். ஏன்னா நாங்கள் கை வச்சு ஒருத்தரை வந்து ப்ளஸ் பண்ணி இந்த விஷயம் அவங்களுக்கு சித்திக்கணும்னு சொல்லும் பொழுது அது சரியாயிடும். புரியுதா? ஆனால் நீங்கள் வந்து கேட்குறது நிறைய என்ன சொல்கிறதுன்னா, ஒரு கிளாஸ் ரூமில் டீச்சர் இல்லாத கிளாஸில் உட்காந்து பக்கத்து பையன் சொல்கிறது, பக்கத்து கிளாஸ் பையன் சொல்கிறதுக்கும் ஒரு ஆஸ் அ குரு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இது நார்மலாக நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸு இல்லைனா 10th படிக்கிறீங்க, +2 உங்களோட அந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு நான் சொல்கிறேன். இதுவே வந்து உங்களோட டிவைன் பவர் எடுக்கக்கூடிய விஷயத்துலலாம் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு மனுஷங்க சொல்கிறதோ, ஒரு ரிலேஷனில் யாரோ ஒருத்தர் சொந்தக்காரங்க சொல்கிறது, இதெல்லாம் நீங்கள் கேட்டு பண்ணுறது. அப்புறம் வந்து சேனல் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறது, 10 நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு வீட்டில் உட்காந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபியூவலை நீங்களே வந்து ட்ரைன் பண்ணிக்கிற மாதிரி. அப்படி தான் நீங்கள் இவ்வளோ நாளாக பண்ணியிருக்கீங்க.
இதில் எந்த ரிசல்ட்டும் நீங்கள் பார்க்கல. ஓகேவா? இந்த வரும் வாரத்தில் டிவைன் நீங்கள் சில முயற்சிகள் செய்ய போகிறீங்க. உங்களுக்கு ஒரு புது ப்ரப்போசல், உங்களுக்கான நியூ லைஃப்காக ஏதாவது நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது அமையும். டிவைன் பவரை நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணும் பொழுது இது கண்டிப்பாக சாத்தியப்படும். அதுக்கான வழிகள் என்னவோ அதை நான் பைல் 1லேயே சொல்லிட்டேன். அது வேணாலும் பாருங்கள். இல்லைனா பழைய பதிவுகளில் சில விஷயங்கள் அந்த மாதிரி வரும்போது லேகிங் இருக்கும்போது அதுக்கான ரெமெடியெல்லாம் சொல்லியிருப்பேன், பாருங்கள். இப்போயும் நான் சில ரெமெடிஸ் உங்களுக்கு வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் இப்போ சொன்ன விஷயம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சில பேருக்கு வந்து இந்த வரும் வாரத்தில் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது நீங்கள் வந்து திருமணம் ஆகிட்டு கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் வந்து எப்படின்னா நம்பகத்தன்மை இல்லாத நிலை உங்கள் நபர்கிட்ட உங்களுக்கு கிடைக்குது. ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ரகிள், ஏதோ ஒரு பிரேக்கிங் டைமாக கூட அது அமையலாம். பிரேக்னா ஒரு டாக்ஸிக்கான ஒரு உச்சி நிலை, ஒரு ஏதோ ஒரு பீக்கான ஒரு விஷயம் அவங்களால உங்களுக்கு ஏற்படுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இதுக்கு காரணம் ஒரு சிலருக்கு வந்து பிளாக் மேஜிக் மாதிரி தெரியுது. உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் நடுவில் ஒரு பிளாக் மேஜிக் இருக்குது. இதை சுற்றி இருக்கிற உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்னால கூட ஏற்பட்டிருக்கலாம். உங்களோட இன்ட்யூட்டிவ் பவரும் இந்த வாரம் ரொம்ப ட்ரைனாக இருக்கும் இதன் காரணமாக. ஓகேவா? அதனால் கொஞ்சம் அது என்னன்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு சொல்லிவிட்டு ஸ்க்ரீனில் தட்டுற அந்த நம்பருக்கு. ஒரு சிலருக்கு வந்து ஃபீமேல் எனர்ஜி, நீங்கள் மெயில் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் வரலாம் இந்த வரும் வாரம். அவங்க மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேலன்சிங் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அன்பான பர்சன், ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன். அவங்கெல்லாம் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பாங்க. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபத்தில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ராசி அல்லது லக்னத்தில் அவங்களோட இது இருக்கும். அவங்க ரொம்ப அன்பான பர்சன், கைண்டான பர்சன். ஓகேவா? நீங்கள் ஆக்ஷன் எடுத்திங்கன்னா உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. சில பேர் ஃபீமேல் எனர்ஜியும் நீங்கள் அப்டேட் பண்ணணும். சில விஷயங்கள் உங்கள் குடும்பத்தை வந்து ஒரு நல்ல ஒரு, அதாவது உங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருந்தாலே அந்த ஃபேமிலி நல்லாயிருக்கும். அதுக்கு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த வரும் வாரம் நீங்கள் பண்ணணும். உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். உங்களுக்கு நீங்கள் வந்து எப்படின்னா என்ன அடித்தாலும் தாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. இதிலேருந்து நீங்கள் வெளில வரணும். அவங்களுக்காக நீங்கள் நிறைய பண்ணுறீங்க. இப்போ மதிப்பு மரியாதை இல்லாத இடத்துல நிற்காதீங்கப்பா. அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவாக இருந்தால் கூட உனக்கு நீ மதிக்கிறல்ல, நீ அவங்களுக்காக இவ்வளோ எஃபெக்ட் போகிறல்ல, உனக்கான எஃபெக்ட் அங்கேருந்து வந்தால் நீங்கள் வந்து அங்கே நில்லுங்க. இல்லையா உங்களோட வேல்யூ நீங்கள் காமிக்கணும். நீங்கள் வந்து சண்டை போடுங்கலாம் நான் சொல்ல, சண்டை போடுங்க நான் கெத்து காமிங்க அப்படிலாம் நான் சொல்ல. அமைதியாக இருங்க. நீங்கள் விழுந்து விழுந்து பணிவிட செய்கிறத நிறுத்துங்க. நீங்கள் இல்லைன்னா அங்கே அவங்களோட சிச்சுவேஷன் என்ன ஆகுங்கிறத காமிங்க. நீங்கள் கேட்காமலே ஓடி ஓடி போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, உங்களை மதிக்கிறது கிடையாது. அது நீங்கள் சில பேர் பிள்ளைங்கிட்டையும் அதை தான் ஃபேஸ் பண்ணுறீங்க, உங்கள் கணவர்கிட்டையும் அதை தான் ஃபேஸ் பண்ணுறீங்க. எதுக்கு? உங்கள் ப்ரெசன்ஸ் ஒரு நாளைக்கு சாப்பாடு செய்யாதீங்க. உங்களால் என்னென்னலாம் அந்த அவங்க பெனிஃபிட் அடைஞ்சிட்ருக்காங்கங்கிறத உணர வைங்க ஃபஸ்ட்டு. ஏன் அடிமை வாழ்க்கை வாழறீங்க? ஒரு 10 நாளைக்கு சோறாக்காதீங்க. நான் சொல்கிறேன்ல, குரு சொல்கிறேன்ல, பண்ணி தான் பாருங்களேன். உங்கள் ப்ரெசன்ஸ் அங்கே இல்லைன்னா அவங்க நிலைமை என்ன ஆகுங்கிறத ஒரு மாதம் விட்டு வைங்க. அதுக்கப்புறமா தெளிவாகும். ஓகேவா? கேட்டால் ஹெல்ப் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இதையாவது ஃபாலோ பண்ணுங்கள். கேட்காமலே போய் செய்யாதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். உங்களை வந்து டேக் கேர் பண்ணுங்கள் இந்த வரும் வாரம். ஓகே? உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி என்ன சொல்கிறது, நன்றி கெட்ட மனிதர்களுக்கு நீங்கள் செஞ்சு ஒன்றும் உங்களுக்கு வந்து ஆக போகிறது கிடையாது. ஒரு சிலர் யோசிச்சுட்ருக்கீங்க, இதுலேருந்து மூவ் ஆன் பண்ணிடலாமா? அதை தான் மேடம் நானும் யோசிக்கிறேன். நானும் அதான் மேடம் யோசிக்கிறேன். இதுங்களை விட்டு நான் வெளியே போயிடலாமான்னு கூட யோசனை தோணுது. சில பேர் அதுக்கான ஸ்டெப்ஸ் கூட எடுத்திருப்பீங்க. அப்படியா? ரொம்ப உச்ச நிலைக்கு போயிருக்கிறீங்க.
எஸ், உங்கள் கணவரால் ரொம்ப ஸ்ட்ரகிள், அந்த அந்த உறவுக்காக நீங்கள் நிறைய அந்த வந்து கிரவுண்டிங் ஆக்கணும் அப்படின்ட்டு நிறைய கஷ்டப்படுறீங்கப்பா. நான் இந்த கார்டில் வச்சு தான் சொன்னேன், இதுக்கு பின்னாடி இருக்க கார்டு அதை தான் ரீசன் அப்படியே சொல்கிறாங்க பாருங்கள். இவங்களுக்காக எவ்வளோ மேனிஃபெஸ்ட் பண்ணியாச்சு, அவங்களோட கிளாஷும் நடந்தாச்சு, இதை விட்டு நான் வெளியே தான் போய் ஆகணும் போல் இருக்குதுமா. நான் அதுக்குள்ளேயே இருந்தேன்னா நான் என்னால் நான் அப்படி தான் ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு சிலர் வந்து ஃபீமேல் எனர்ஜி இப்படி தான் இருக்கீங்க, அடிமை வாழ்க்கை வாழறீங்க. அவங்களுக்காக செய்யாத தவம் கிடையாது. அவங்களுக்காக நீங்கள் நிறைய ஹீல் பண்ணி நீங்கள் கூட உங்களை நீங்கள் வீக்காகிட்டு இருப்பீங்க, அப்படிலாம் தெரியுது. ஆனால் அவங்க வந்து திருந்துறதா தெரியல. சாய்ராம், என்ன பண்ணுறது? ஓகே, கண்டிப்பாக ஹோப் கொடுக்குறாங்கப்பா, ஏஞ்சல் ஹோப் கொடுக்குறாங்க. செல்லங்களே, என்னப்பா பண்ணுறது? நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து அவேக்னிங் பீரியட் இந்த வரும் வாரத்தில் நீங்கள் இந்த விஷயங்களை செஞ்சிங்கன்னா உங்களோட அந்த இதிலேருந்து, இந்த அடிமை வாழ்க்கையிலேருந்து இதுக்கு சில ஹீலிங் ப்ராசஸ் இருக்குது செல்லங்களே. இதை நான் சொல்கிறது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப் எப்படி மாறுதுன்ட்டு. நீங்கள் அவங்கள விட்டு விலகிலாம் போக தேவையில்ல, அந்த இடத்துல இருந்து நீங்கள் சாதிக்கலாம். நீங்கள் டிவைன் லைட்டாக மாறுங்க. உங்கள் கீழே இருக்கிற அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் அது உங்ககிட்ட சரண்டர் ஆகும், அந்த மேஜிக்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் உங்களை வந்து என்கிட்ட சரண்டர் பண்ணோம். அதுக்கு இங்கே சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களை வந்து எப்படி அவங்கள வந்து பொம்மை மாதிரி அவங்க வந்து எப்படி கம்ஃபர்டபுளாக உங்ககிட்ட இருக்கணுமோ அப்படி செய்வேன். ஆனால் உங்ககிட்ட சரண்டர் இல்லைன்னா, நீங்கள் அடிமை மாதிரி போய் அங்கே நின்றுட்டு இருந்தீங்கன்னா, அந்த அடிமைத்தன்மை அந்த மாதிரி அது வந்து ஒரு கேரக்டர். இப்போ நான் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் சில ஹீலிங் ப்ராசஸ்லாம் இருக்குது. ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஒரு தன்மை இருக்கும். ஒரு சிலர் ரொம்ப தைரியமானவங்களாக இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப பயப்படுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க. ஒரு சிலர் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டியோட தான் சொல்கிறத மற்றவங்க கேட்டு நடக்கிற அந்த குவாலிட்டிஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். ஆனால் அவங்க வந்து நல்ல விஷயத்த அந்த மாதிரி பண்ணுவாங்க, எல்லா விஷயத்துலேயும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல தன்மையோட நல்ல ஒரு குட் குவாலிட்டிஸ் இது ஒரு சிலர் மக்கள் அதே லீடர்ஷிப் குவாலிட்டியில் தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாரையும் அடக்கி ஆளணும்னு நினைப்பாங்க. தான் வச்சது தான் சட்டம், தன்னோட கருத்து தான் முக்கியம். ஓகேவா? கூட இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள வந்து அப்படியே ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். இப்படியெல்லாம் சில பேர் இருக்கிறாங்க. அது அவங்கள சொல்லி தப்பு கிடையாது, மனிதர்கள் அப்படி தான் இருப்பாங்க. 7 வகையான மனநிலையில் இருக்கிறாங்க மனிதர்கள், 7 வகையான கேட்டகரி பீப்புள். நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா சைக்கோன்னா என்ன மேடம், பைத்தியக்காரங்கள சொல்கிறீங்க? அப்படி கிடையாதுமா. சைக்காலஜிக்கல் இதில் பார்த்தீங்கன்னா 7 வகையான தன்மையில் மனிதர்களுடைய அந்த டைப் இருக்குது. ஓகேவா? அதில் ஒரு டைப்பு உங்களை சுற்றி நீங்கள் இப்போ இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா அதில் வராங்க. இந்த மதர் கேரக்டர் வந்து அந்த மாதிரி ஒரு அடிமைத்தன்மையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க வந்து இப்போ ஒரு 50-60 வயசு கிட்டே இருப்பாங்க, ஒரு அபவ் 45க்கு மேலே தான் இருக்காங்க. இவங்க 50 அந்த மாதிரி தான் ரீச் ஆகிருக்காங்க. இப்போ இந்த அம்மாவோட கேரக்டரை நான் மாற்றணுன்னா அவங்க வந்து என்கிட்ட வந்து ஒரு ஹீலிங்க்கு வந்தாங்கன்னா என்னால் அந்த கேரக்டரை மாற்ற, இப்போ இவங்க மாற்றத்தை இவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன்னா அவங்கள சுற்றி இருக்கிறவங்க மாறிடுவாங்க. புரியுதா? இப்போ இவங்க இந்த மாதிரி ஒரு தன்மையில் இருக்கிறதுனால அவங்களால அப்படி தான் இருக்க முடியும். அதுதான் அவங்களோட அந்த விதி அப்படின்ற கூட சொல்லலாம். விதியை மாற்றணும், உங்கள் கேரக்டரை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் கையில் நீங்கள் சரண்டர் ஆகணும். தட்ஸ் இட். உங்களை நாங்கள் இப்படிங்கிற மாத்தில் மாற்றுவோம். ஓகே, இந்த சுச்சுவேஷன்ஸ் சில பேருக்கு வந்து டிவைன் வந்து என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அடுத்தது, உங்களை இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும், உங்களை அப்டேட் பண்ணிக்கணும், ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்கில் கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற உங்களோட அந்த லவ் பாண்டிங், உங்களோட கேரிங், இதெல்லாம் உங்களை பற்றின அந்த புரிதல் எல்லாமே, நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த என்னது ஒரு எமோஷ்னல் லாக் ஃபீலிங்கில் நீங்கள் உங்களை சரி பண்ணிவிட்டு உங்களோட அந்த குடும்ப ஒற்றுமை, உங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை, உங்கள் பிள்ளைகளோட இருக்க அந்த கிளாஷ் எல்லாமே கிளியர் ஆகும். நல்ல பாண்டிங்காக நல்ல குடும்பமாக இது மாறும். இது மாறத்துக்கு சில வருடங்கள், அதாவது இந்த 1 வருஷமாவது ஆகும். இந்த ரீடிங் பார்க்குறது 1 இயரில் இந்த நல்ல மாற்றங்களை நீங்கள் வந்து உணர முடியும், நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு புரிதலோடு நீங்கள் இருந்தீங்கன்னா ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் நீங்கள் பார்க்குறதுல கூட சில பேர் வந்து தெரப்பிஸ்டாக இருக்கலாம், கொஞ்சம் நல்ல ஒரு போஸ்டிங்கில் ஒரு
இப்போ ஒரு டீச்சர் மாதிரி ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறது, பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர், அப்புறம் வந்து டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம் சில பேர். ஓகேவா? ஒரு சிலர் வந்து பிசியாக இருப்பீங்க, ஒரு சிலர் வந்து ஆர்மியில், அது மாதிரி ஆர்மி ரிலேட்டடான விஷயங்கள், இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டரில் ஒரு அந்த ஹையர் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய பர்சனாக நீங்கள் தெரியுறீங்க. ரொம்ப நாள் ஃபெயிலியர் உங்களுக்கு, நிறைய ஃபெயிலியர்ஸ், இல்லை ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கூட இருக்குது கண்ணா. இந்த வரும் வாரத்தில் நீங்கள் புதுசாக ஏதோ ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணுறீங்கப்பா. ஆனால் இதுக்கான ஒரு ஹீலிங் ஏதோ எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி செய்ய போகிறீங்க. கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். அதை நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க, ஆக்ஷனில் இறங்குங்க. ஆனால் இந்த வரும் வாரத்தில் அதை பற்றி யோசிப்பீங்க. யோசித்து அதை யோசனையிலேயே விட்றாதீங்க, ஆக்ஷனை எடுங்க. யார்கிட்ட போய் நீங்கள் வந்து இதுக்கான அந்த ரெமெடி யார் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பண்ணிக்கோங்க தாராளமாக. யாராவது அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் யாராவது உங்கள் கையில் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா போய் தாராளமாக பண்ணிக்கோங்க, வேணான்ல. இன்கேஸ் யாரும் அந்த மாதிரி இந்த அளவுக்கு டீப்பாக உங்களுக்கு இந்த பர்டிகுலர் விஷயங்களை வந்து கிளியராக சொல்லலை மேடம், எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் டிவைன் பாத்லேயே புக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் வந்து ப்ரைவேட் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஹீலிங் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க, புக் பண்ணிவிட்டு வாங்க. சரியா? ஓகே. இந்த பைல் 2க்கும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு கார்ட்ஸு. இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது? ஒரு சிலருக்கு பிளாக் மேஜிக்கு, உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாரும் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கட் பண்ணுன்ட்டு பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் ஒரு சிலருக்கு வந்துச்சு. இப்போ நீங்கள் கொஞ்ச நாள் பிரேக்கில் இருக்கீங்க ஒரு சிலர். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது கார்டு. இந்த வரும் வாரத்தில் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் எடுத்தம் கவுத்தன்னு எதுவும் பண்ணிடாதீங்க. ஓகேவா? எது செய்கிறது, என்ன விளைவு நேரிடும் அப்படிங்கிறத யோசித்து பண்ண சொல்கிறாரு. அது ஒரு கைடன்ஸாக வருது. ஓகே, கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வரும் வாரத்தில். இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லுங்களே. உங்களுக்கு ஏதாவது ஹீலிங் ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துக்கணும், உங்கள் உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை திருமண வாழ்க்கையில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் அதெல்லாம் சரி பண்ணிக்க முடியும், கவலைப்படாதீங்க. ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.